19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி வருது. 18ஆம் நூற்றாண்டுக்கு சம்மந்தமான ஒரு புகைப்படங்களும் இல்லை ஓவியங்கள் அப்படின்னு வந்துட்டா ஒரு 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 25 தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய பதிவு. மற்றபடி வந்து நினைவில் தான் நம்மளுடைய கதைகள் இருக்கிறது. இப்போ வந்து இது வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி சொல்கிறீங்க, நம்மளுடைய வரலாறே என்னென்னா ஒரு தாத்தாவுடைய நினைவுகள் இருக்குது, இல்லை ஒரு பாட்டியோட நினைவில் இருக்குது, இல்லை ஒரு கதையாக இருக்கிறது. நம்ம வந்து எப்படி வாழ்ந்தோங்கிறது வந்து எந்த கல்வெட்டுலேயோ இல்லை வந்து ரெக்கார்ட்லேயோ ஆதாரமாக இல்லை, ஒரு கதையாக இருக்குது. இப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம்யா அப்படின்னு ஒருத்தன் வந்து உட்காந்து கதை சொல்லுவான். இப்படி கதைகளாகத்தான் தமிழர்களுடைய வரலாறு வந்து நாக்கின் கடியில் வந்து சுழண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கதைகளாகத்தான் நம்மளுடைய வரலாறே இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுடைய சின்ன கிராமத்திற்கு எடுத்துக்கிட்டால் 300 வருஷ வரலாறு இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கர்களுக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லை, ஒரு 100 வருஷமே இல்லை. அவங்க அதிகபட்சம் சொல்வதிலே ஷேக்ஸ்பியர்னு திருப்பி சொல்லிக்கிற ஒரு சமூகம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கிராமத்திற்கு 300 வாழ்க்கை இருக்குது. ஸோ அதை ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம். அது தெரியாத நம்ம இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து நம்ம வந்து மேலை நாட்டுக்காரர்களை பற்றி பொறாமைப்படுகிறோம். 300 வருட வாழ்ந்த பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாம். அந்த பெருமிதம் எனக்கு வந்து இதை தேடும்போது எனக்கு கிடைத்தது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இருந்தது. ஸோ இது எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு, ஒன்று வந்து நான் விருதுநகரை சேர்ந்தவன். ஸோ வந்து நான் அந்த மனிதர்களை பார்த்திருக்கிறேன். ஸோ பேசிக்கலாக நான் வந்து அந்த ஊர்க்காரனாக இருப்பதாலும் அந்த ஊரை சுற்றி இருப்பதாலும் எனக்கு பேசிக்காக தெரிகிற பல விஷயங்கள் எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிந்திருந்தது. ஒன்று. ரெண்டாவது வந்து 10 வருட காலம் வந்து சு. வெங்கடேசன் வந்து சுற்றி தெரிந்திருக்கிறார். அவருக்கு வந்து அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு அவரும் வந்து பலருடைய வயதான தாத்தாக்களுடைய நினைவுகளிலிருந்து எடுத்த அது நாவலில் சொல்லாத சேமிப்புகள் இருந்தது அவரிடம். அதை தாண்டி வந்து பல தேசிய விருதுகள் வாங்கிய கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து பழைய ஜிவிஐ அவருடைய பல பீரியட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கார். அவரிடம் நினைவிலிருந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ எல்லா நினைவுகளிலிருந்தும் கொஞ்சம் விஷயங்களை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கற்பனையை கலந்து இப்படி இருந்திருக்கக்கூடும், அந்த கற்பனையோடு உண்மைக்கு பக்கத்தில் சென்று அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதான் இதில் இருக்கிற உண்மை. நீங்கள் சரியான விஷயம் கேட்டீங்க. அதுதான் அது வந்து இது தப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து விஜயமுருகன் ஆர்ட் டைரக்டர், ஆக்டிங் விஜயமுருகன் அவர் வந்து மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ சாமினா இப்போ ஒரு சின்ன உதாரணம் இருக்கணும். அந்த காலத்தில் வந்து 18ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி சமூகத்தில் வந்து ஒரு ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சாமி இருக்குமா என்ன, ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு கடவுள் கருப்பன் இருப்பான். அந்த சாமி பார்த்தீங்கன்னா ஏதோ வடிவத்தில் ஒரு கருப்பன் இருப்பான். ஸோ இப்படி தான் நாங்கள் யோசித்தோம். ஓகே, இவங்க வந்து ஒரு கற்பிக்கப்பட்ட சமூகம் இல்லை. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு வடிவத்தில் ஒன்று இருக்கும், ஏதோ வடிவத்தில் அவர்கள் வாழ்வார்கள், இப்படி ஒன்றாக இருக்கும். ஒரு மலையை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் தங்கள் வாழ்க்கையை வாழ்பவராக இருப்பார்கள். கொஞ்சம் மலையை ஒட்டி மரங்களை ஒற்றி தங்களுடைய வீடுகளை தங்களுடைய கிராமத்தை உருவாக்குபவர்களாக இருப்பார்கள் இவர்கள். எப்படின்னு நினைவிலிருந்து ஒரு லாஜிக்கிலிருந்து ஒவ்வொன்றாக தேடி 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 ஒன்று அடைந்தோம். அதுதான் அரவம்.